ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிடணும். வறுத்து ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உப்புமா செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடயே அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துட்டு லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை கொத்தும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இது கூடயே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை லைட்டாக நமக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதனுடைய சேர்த்துக்கலாம். இப்போது வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கிடணும். இந்த வெங்காயம் வதங்கும் போது நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு வேண்டான்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம லாஸ்ட்டு தேவைப்படும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இனி வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி அளவு வந்து 1 கப் ரவை எடுத்துக்கிட்டோன்னா 3.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தால் தான் நல்லா நமக்கு வந்து நல்லா வெந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக அந்த கேசரி பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் நமக்கு வரும். அது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ற அட்டகாசமாக இருக்கும். இப்போ தண்ணியெலாம் ஊற்றி 3.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துற வேண்டியதான். இனி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா சூப்பராக நல்லா முத்தாக நமக்கு வந்து ரவைலாம் நல்லா வெந்துடும். தண்ணி நம்ம நிறைய வச்சுருக்கிறதுனால ரவையை வந்து கண்டிப்பாக நல்லா வறுத்துருக்கணும். அல்லது பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் ஒழுங்காக ரவை வரப்படலைன்னா. இது கூட இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பாதி குக் ஆனதும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இனி வந்து தண்ணிலாம் வற்றி நமக்கு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு சீக்கிரமாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சமே நமக்கு தண்ணி விட்டுருக்கு. இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா சூப்பராக தண்ணிலாம் வற்றி நமக்கு நல்ல சாஃப்டான உப்புமா நமக்கு ரெடி ஆயிரும். இன்னும் 2 நிமிஷத்துக்கு அதே மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உப்பு கொஞ்சமாக தேவைப்பட்டதுனால சேர்த்துருக்கிறேன். இப்போது உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பராக நமக்கு வந்து உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான உப்புமா நமக்கு ரெடி. லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக சூப்பராக இருக்கக்கூடிய சென்னா பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் செய்கிறேன். நம்ம பாஸ்மதி ரைஸ்லனாலும் செய்யலாம், இல்லைனா நம்ம நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசிலனாலும் செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம சுண்டலை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து வரும். நம்ம பிரியாணிக்கு செய்யும்போது ஒரு விசில் தான் வைப்போம். அதனால் அதுக்குள்ளே இந்த சென்னா வெந்துடாது. அதனால் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே குக்கரில் வந்து இதை ஒரு 3 அல்லது 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் பிரியாணி நம்ம செய்யும்போது அது கூட சேர்த்து ஒரு விசில் வைக்கும் போது நமக்கு சூப்பராக வெந்திருக்கும். இப்போது குக்கரில் மாற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்சுக்கிடலாம். ஜீரக சம்பா ரைஸுங்கிறதுனால சீக்கிரம் குழஞ்சிரும். அது குழையாமல் நல்லா உதிரியாக வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஊற வைக்கணும். அதனால் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை ஊற வச்சுருக்கிறேன். கரெக்டாக 15 நிமிஷம் ஆனதும் அதை வந்து வடிகட்டி வச்சிடணும். அப்படி தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து போடக்கூடாது, குழஞ்சிரும். 15 நிமிஷம் ஆனதும் கரெக்டாக ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். குக்கர் வந்து ஹீட் ஆனதும் அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் மீதி வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிடலாம். அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம அடி பிடிக்காது, உதிரியாக நல்லா வரும்.
இது கூட இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அப்புறம் சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக நமக்கு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கிடணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் லாஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். இது கூடயே 1 கை அளவுக்கு புதினாவும் 1 கை அளவுக்கு மல்லி இலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய நான் சேர்த்துருக்குறேன். நல்லா இதை வதக்கும் போது நமக்கு பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கும். நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடலாம். இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். 1 பங்கு மல்லித்தூள்னால் 2 பங்கு அளவுக்கு கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா சேர்த்துட்டு கருகிராமல் லைட்டாக வதக்கிட்டு இது கூடயே 1 தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம். தக்காளியும் இதனோட சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்தா தான் நமக்கு ஃப்ளேவர் சூப்பராக நமக்கு கிடைக்கும். நல்லா கட்டியான தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதனுடைய சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம்ல அந்த சென்னாவை இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு வெந்திருக்கும், இதனுடைய சேர்த்துக்கலாம். உப்பு போட்டும் நம்ம வேக வச்சுருக்குறோம். நல்லா இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1 விசில் வைக்கணும். இப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி 1 விசில் வைங்க. சாப்பாட்டு ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசிலும் வச்சா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். கண்டிப்பாக அரிசி வந்து ஜீரக சம்பாவாக இருந்தால் வடிகட்டி வச்சு தான் நம்ம போடணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். அப்படி ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் குழஞ்சிரும். அரிசியெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக நான் கொத்தமல்லி புதினாவும் நான் சேர்த்துருக்குறேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கிடணும். உப்பு வந்து 1 பங்கு அதிகமாக இந்த டைமில் இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்போட அளவு. லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போடணும். கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு, அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து 1 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நமக்கு ப்ரெஷர்லாம் அடங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சூப்பராக நல்ல வாசனையோடு நமக்கு ரெடி ஆகிட்டு நான்வெஜ் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் தான் நமக்கு இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவியிருக்கிறேன். நெய் வந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரைஸ் வந்து உதிராமல் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். நல்லா அடிபிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்ல வாசனையோடு நமக்கு வந்து சென்னா பிரியாணி ரெடி ஆகிட்டு டின்னருக்கு நம்ம பட்டாணி குருமாவும் ஃபுல்காவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இல்லாமல் கூட பண்ணலாம். நல்லா நமக்கு சாஃப்டாக தான் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். காஞ்ச பட்டாணினா 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேக வச்சு எடுத்துக்கிடணும். காஞ்ச பட்டாணினா இந்த உருளைக்கிழங்கு 2 வேக வைக்கணும். அது கூட காஞ்ச பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா இல்லைன்னா இதுக்கு பதில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் மல்லிக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வறுபட்டதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 தக்காளியும் சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு,
1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் எல்லாத்தையுமே இதனுடைய சேர்த்துடலாம். கொஞ்சம் ராஸ்மல் போகட்டும். 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதனுடைய ராஸ்மல் போகட்டும். 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிடலாம். இனி நம்ம பட்டாணி பச்சை பட்டாணிங்கிறதுனால அப்படி டேரெக்டாக சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி நல்லா கொதித்து நமக்கு பட்டாணிலாம் வெந்து மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி இதனோடய சேர்த்து இனி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நல்லா கிரேவி வற்றி நமக்கு தேவையான திக்னஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான். கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவியிருக்கேன். ரொம்ப சூப்பராக நமக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிட்டு, இனி வந்து ஃபுல்கா பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக நம்ம வந்து மாவு ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரியே திரட்டிக்கிடலாம். ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம், மிதமான சைஸ்க்கு எல்லாமே திரட்டி ரெடி ஆகிருக்கு. இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் எதுவுமே ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். முதல்ல நம்ம சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு 1 நிமிஷம் கூட நம்ம இருக்க தேவையில்ல. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த தீயில டைரெக்டாக எடுத்து போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா சூப்பராக சாஃப்டாக நமக்கு புஃப்புன்னு நல்லா வந்து ஃபுல்கா நமக்கு ரெடி ஆயிரும். இதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். அடிக்கடி சப்பாத்தி செய்கிறதுக்கு இடையில ஒரு நாள் இதை மாதிரி செஞ்சிடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே நெய் தடவிட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.